2022 ரிலீஸ் ஆன டேங்க் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். வீட்டுல பெட்டியா இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வான்ஸ்டான ரோபோ கிடைக்குது. ஆனா பார்க்க துருப்பிடிச்சு இருக்கனால அதை கைலங்கல்ல போட்டுட்டு ஒரு அட்வான்ஸ்டான ரோபோ வாங்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த ரோபோ பத்தின நிறைய விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய வருது. அப்படி என்ன அந்த ரோபோக்குள்ள இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த ரோபோ திருடுறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ரோபோ ஹீரோ காப்பாத்தினாரா, சேஃபான இடத்துக்கு கொண்டு போனாரான்றதான் இந்த படத்தோட கதையை. சொல்ல குடும்பத்தோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இப்ப அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவிஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. அங்க மனுஷங்க நடமாட்டமே இல்ல, பொருட்கள் டெலிவரி பண்ணணும்னா அட்வான்ஸ்டா ரோபோக்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஒரு பெட்டை காமிக்கிறாங்க. ஒருத்தர் பெட்ஷீட்டை எடுத்து மொழி தூங்கிட்டு இருக்காரு. இப்ப வேகமாக இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து கத்துறாரு, ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பப்ஜி விட ஒரு அட்வான்ஸ்டான கேம் விளையாடுறாரு போல. அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இவனை போடலாமா அவனை போட்டு தரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ யாரோ ஒருத்தங்க அவரை கூப்பிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் தான். காலையிலே ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு சொல்லவும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டிவில இப்போ ஒரு அட்வான்ஸ்டான ரோபோ வந்திருக்கு. அந்த ரோபோக்கு தெரியாத ரெசிபியே இல்ல, நீங்க ஒரு ரெசிபியோட நேம் மட்டும் சொன்னா போதும் அது பக்கவா சமைச்சு கொடுத்துரும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உங்க மனைவியும் கிட்ட வராங்க. கார்டனிங்ல ஒரு துருப்புடிச்ச ரோபோ மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு அது கிட்ட போகவே பயமா இருக்கு, நீ என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு போது போமா வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொன்னா கேட்க மாட்டியான்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, உனக்கு பதிலாக இந்த டிவில காமிச்சாங்களே இந்த ரோபோ நான் வீட்டுல வச்சுட்டு இருந்தாவது எனக்கு வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு போட்டிருக்கோம், நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு போது ரோபோ கூட எனக்கு கம்பேர் பண்ணுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கடுப்பாக்குறாரு. சரி நேத்து இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு உங்க மனைவி கேட்கும் போது இன்டர்வியூவா போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கார்டன் ஏதோ ரோபோ இருக்குன்னால நான் அதை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறாரு. இப்ப கேட்டு பாக்குறாரு, உடஞ்சிருக்கு. அப்படியே பொறுமை நடந்து போறாரு. மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு டகர டப்பா மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா இவர் மரத்தை பார்த்து பயந்து கீழே உருண்டு விழுந்துரும். டே டகர டப்பா இங்க என்ன பண்ற அப்படின்னு போது அது சைலண்டா இவரை பாக்குது. ரொம்ப கியூட்டா இருக்கும். டே கேக்குறான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒத்து பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த ரோபோ. பேர்லாம் உனக்கு வைக்கலையா? என் பேரு கென், உன் பேர் என்ன அப்படின்னும் போது யோசிச்சுட்டு என் பேரு டேங்க் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் டகரடப்பா உன் பேரு டேங்கா, சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அதை அவர் சொல்றத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றதெல்லாம் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். டே என்ன பார்த்து சிரிக்காதரா, எனக்கு கோமா வருதுன்னும் போது திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க வந்து படத்தோட பேரை டேங்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. டே டகரடப்பா என்ன பார்த்து சிரிக்காத அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு காயலாங்கடைக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அவரோட ஃப்ரெண்டு தான். இங்க பாரு நான் ரோட்ல இதை பார்த்தேன், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு போது டே எங்க அதை புடிச்சிட்டு வந்தேன். ஆமா இதோட ஓனர் யாராவது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, இது அவங்க சுத்திட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்தேன், உனக்கு என்ன வேணோ பண்ணிக்கோ அப்படின்னும் போது இதோட ஸ்விட்ச் எங்கன்னே தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா இங்க பாரு இது வித்தியாசமா இருக்குன்னும் போது ஹீரோ என்னதுன்னு பாப்பாரு. அந்த கம்பெனியோட லோகோ இருக்கும். இந்த கம்பெனி ரொம்ப அட்வான்ஸ்டான ரோபோலாம் ரெடி பண்றவங்க போல. சரி இது பாட்பட்டா கைட்டு வித்தா நிறைய பணம் கிடைக்கும் போல அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இருந்து போறேன், இதுக்கு அடுத்து இது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரு. இப்ப அந்த ரோபோ கென் அப்படின்னு கூப்பிடும். நடா தகரடப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம அங்க வந்து போயிடுவாரு. சரி முதல்ல இது கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ரோபோ அங்க இருக்காது. இப்போ ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பாரு. பின்னாடியே அந்த ரோபோ ஃபாலோ பண்ணிட்டே வரும். என்னடா இது டங் டங்குன்னு சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோ திரும்பி பாப்பாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, நடந்து வந்துட்டே இருப்பாரு. இப்ப அந்த ரோபோ ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரும். நடுவுல காரு அதை பார்த்து பயந்து டொப்புன்னு விழுந்துரும். இங்க ஹீரோ வந்துட்டே இருக்கும்போது ஒரு கார் ஹீரோ கிட்ட வந்து நிற்கும். இந்த உலகத்திலேயே வெடிகாலையில டவுசர் போட்டு சுத்துறா நீதான்டா, ஏன் நீ இப்படி இருக்க தெரியுமா? ஏன்னா உன் ஒய்ஃப் உன்னை இந்த அளவுக்கு ஃப்ரீயா விட்டு வைக்கிறா, அவளுக்கு என்னப்பா அவன் நல்லா சம்பாதிக்கிறா, உன வீட்லயே வச்சு நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கான் போது அக்கா வாய மூறியான்னு போது சரி விடு நேத்து இன்டர்வியூ போனே அது என்ன ஆச்சுன்னும் போது இன்டர்வியூவா அது எல்லாம் போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து வேகமா ஓடி போயிடுறாரு. எவ்வளவு நாள் தான் இப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா அங்க வந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ரோபோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து 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 ஹீரோட வீட்டுக்கே வந்துடும். ஹீரோட ஒய்ஃப் அங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வரும். அட்டென்ட் பண்ணுவாங்க. நேத்து நடந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண ஒரு சார் தான் உங்க கணவர் பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்டு அவங்க ரொம்ப கோவமாயிருவாங்க. இப்ப அந்த ரோபோ வரும். அந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கும். ஹீரோக்கு அப்பாவும் அக்காவும் மட்டும்தான் இப்ப திருமணம் பண்ணி மனைவி கூட இருக்காரு. அவங்க மனைவி ஒரு லாயர். சோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ரோபோ ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். இப்ப பக்கத்துல ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும், ஒன்னு எடுக்கும், இன்னும் இது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அப்படி எடுத்து எடுத்து விளையாடிட்டே இருக்கும். எங்க ஹீரோவும் அவங்க மனைவியை பார்க்க போவார். இங்க பாரு உடஞ்ச கேட்ட சரி பண்ண எனக்கு ஒரு டூல் கிடைச்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன் என்ன மோத, நீ இன்னுமே திருந்தல இல்ல, இன்னுமே உன்னோட பெட்ரூம் இப்படியா வச்சிருப்ப, எனக்கு அந்த போன் கால் வந்தது, எதை பத்தி சொல்ற, நேத்து எதுக்கு நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல நம்ம போது நீ மாறிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ இன்னுமே மாறாம இருக்கல அப்படின்னு போது நேத்து நடந்த இன்டர்வியூ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவாரு. போய் சொல்லாத, எப்படி நீ அதை மறக்கலாம், இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானதானே, உன் அக்கா கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல உனக்கான போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருக்கும், ஏன் இப்படி பண்ண புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோனே கத்திட்டே வருவாங்க. இப்ப ஹீரோ அந்த ரோபோ பண்றதெல்லாம் பார்த்து பயந்து போயிடுவாரு. இன்னும் மனைவிக்கு கோவம் வர வேணாம்னு சொல்லி அந்த இடத்த பார்க்காத எங்க பாரு அப்படி திசை திருப்பாரு. அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்க தள்ளினும் போது அந்த ரோபோ பார்ப்பாங்க, எல்லா பேப்பரையும் கீழே போட்டிருக்கும். என்னடா இது
எங்கந்திரா அதை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு ஹீரோனே ஷாக் ஆயிடுவாங்க. இதுவா எனக்கும் தெரியல நம்ம போது ஹீரோட பேரை சொல்லணும். என்னடா இது தெரியாதுன்ட்டு அது உன் பேரை கரெக்டா சொல்லுதுன்னு போது அம்மா டைம் பாரு உனக்கு ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சுல கிளம்பு அப்படின்னும் போது அப்படியா அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு கிளாக்கை சரி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷனை வெளியே சொல்லுவாங்க. நான் உனக்கு அவங்க சமைச்சு போடணும், வீட்டை பாத்துக்கணும், எல்லாமே பண்ணணும், வேலைக்கும் போகணும், நீ மட்டும் வீட்டுல சந்தோஷமா இருப்பல, என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி கடுப்பை அவங்க அங்க அந்த பொருளை உடைச்சுவாங்க. இது அப்பாவோட பொருள், இது எப்படி உடைக்கலாம் போது உன் அப்பா பொருள் எனக்கு தெரியாதா, நீ என்ன எவ்வளவு தெம்மா கடுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ இன்னுமே அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரல, நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க அவன் வாழ்க்கையில என்ன போது வாய மூடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திடுவாரு. அவ்வளவு திமிராயிடுச்சு உனக்கு, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஹீரோட பொருளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. இனிமேட்டு வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் அவனுக்கு அப்படின்னு சொன்னபோது ரோபோ என்ன நடக்குதுங்க ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. இப்ப ஹீரோவும் ரோபோ கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. வீட்டை விட்டு போனவன் எப்படி சொல்லலாம், அது ஏன் வீடு தானே அப்படின்னு சொல்லி ரோபோ கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ ரோபோ பாப்பாரு, ரோபோட பெட்ரோல் கேன் வந்து உடஞ்சிருக்கும், ஆனா லிக்விட் ஊத்திக்கிட்டே இருக்கும். சூச்சு போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லடா, தண்டம்டா நீ அப்படின்னும் போது தண்டமா அப்படின்னா என்னது அப்படின்னா எதுக்கும் பிரோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லி மீனிங் எல்லாம் சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோ அந்த லோகோ பாப்பாரு. இது அந்த கடவுளை கூட சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்கேன் பண்ணி அதை பத்தி சர்ச் பண்ணுவார். அப்பதான் அவருக்கு தெரிய வரும் உங்க மனைவி ஆசைப்பட்ட ஒரு ரோபோ, அதாவது எல்லா விதமான டிஷ் செய்யற ரோபோ மேனுஃபேக்சர் பண்ண அதே கம்பெனி தான் இந்த ரோபோ மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கும், பழைய மாடல் ரோபோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் ரோபோ நீங்க வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ஒய்ஃப் வேற டென்ஷனா இருக்கா, அவளுக்கு பிடிச்ச ரோபோ பிரசன்ட் பண்ணா சந்தோஷப்படுவாளே சொல்லிட்டு டேங்க வித்துலான்ற ஐடியால ஹீரோ இருப்பாரு. டேங்க பார்த்துட்டு டேங்கே அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. இவன் சிரிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு சொல்லி டேங்க் மனசுக்குள்ள நினைச்சுக்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஹீரோ கூட்டிட்டு வர்றாரு. இவர் போக வேண்டிய அந்த ஃபேக்டரி ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ ஏரோப்ளைன்ல தான் டிராவல் பண்ண சொல்லிட்டு டேங்க் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு. அந்த இடத்துல நிறைய ரோபோஸ் இருக்கும். டேங்குக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ரோபோஸையும் பார்க்க. சில பேர் என்னடா இந்த ரோபோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு, சில பேர் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அந்த ரோபோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேங்கும் எல்லாரையும் பார்த்துட்டே வரும். அங்க ரோபோ டாக் இருக்கும். அது டேங்க் கிட்ட குஷியா வந்து சுத்திட்டே இருக்கும். டே டப்பா டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப டேங்க் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். எல்லா இடத்தையும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கும். ஹீரோல டே ஆர்வத்தை குறை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்க ஆரம்பிப்பார். இப்ப அங்க டிவில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ரோபோ ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுல ஒரு ரைம்ஸ் இருக்கும், அந்த ரைம்ஸ் அதை பாடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு மெசேஜ் வரும், உனக்காக நான் இருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லி வரும். அந்த டைலாக் அதை பார்த்துட்டு ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும். பென் உனக்காக நான் இருக்கேன், டேங்காக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே வரும். இவன் ஆர்வத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆயிடுறா அப்படின்னும் போது அது டைலாக் எல்லாம் சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அங்க ஒரு பையன் ஹீரோ மேல பாப்கார்னை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். அரிசி மூட்டை சுமாரா அப்படின்னும் போது அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோ கோவம் வந்துடும், புள்ளியா பெற்று வச்சிருக்காங்க அரிசி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது கெட்ட வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஹீரோட வாய்ஸ்லயே அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போது இவனா இது இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் கடுப்பாயிருவாங்க. அது எப்படி டகரடப்பா கரெக்டா இதை மாட்டி விடுறதுக்காக இதெல்லாம் பண்ணுவியா, நீ ஒரு தண்டோண்டா அப்படின்னு சொல்லிடுவாரு. டேங்க் தண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவமாயி அதுக்கு பிரஷர் பிபி அதிகமாயி சூடா காத்து வர ஆரம்பிச்சிடும். திடீர் சும்மாறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆலப்பற பண்ணிரும் அந்த ரோபோ. இப்போ அந்த ஃபேக்டரி கிட்ட கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஆல்ரெடி டைம் ஆனனால அந்த ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு யூஸும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னும் போது கீழே ஒரு காயின் இருக்கும். அதை அந்த ரோபோ பாத்துரும். இங்க பாரு எனக்கு ஒரு புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புக்ல பார்த்த வசனத்தெல்லாம் சொல்ல, இங்க பாரு ரோபோ இப்பெல்லாம் யாரும் கேஷ் யூஸ் பண்றது இல்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா ஏதாச்சும் வாங்கிக்கலாம் போது அப்ப டேங்குக்கு பிடிச்ச எது வேணா வாங்கிக்கலாமா போது வாங்கிக்கலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. டேங்கும் அந்த பெட்ல குதிச்சு இது நல்லா இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டே டயர்டா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க மனைவிக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, அவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நானும் வேலை இல்லாத ஒரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு காஃபி ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதை உத்து பார்க்கும் போது அவரோட பாஸ்டர் நடந்த ஒரு விஷயம் தெரியும். ஹீரோ ஒரு டாக்டர், ஒரு எமர்ஜென்சி ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் உங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல அங்க அட்மிட் ஆயிருப்பாரு. அப்பாக்கு இப்படி ஆக்சிடென்ட் பதட்டத்துல அவரால் ஒழுங்கா ஆபரேஷன் பண்ண முடியாம அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த ஃபீல்டை விட்டு வந்திருப்பாரு. பயத்துல வீட்லயே தான் இருந்திருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப டம்முன்னு சவுண்ட் கேக்குது. பார்த்தா டேங்க் இவருக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கீழே போட்டிருக்கோம். ஒரு வேலை அது ஒழுங்கா பண்ணி டப்பா என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னால எனக்கு காஃபி போயிடுச்சு நம்ம போது என் கோவப்படாத அப்படின்னு சொல்லி பாவமா பார்ப்பான். உன்னை முதல் வேலையை வித்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காலை எழுதோடனே இந்த ஃபேக்டரிக்கு போவாங்க. அதோட மாடலை
பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க இல்ல சார் இது எங்களால வாங்க முடியாது, நீங்க இங்க இருந்து போங்க, வேற ஏதாவது ரோபோ இருந்தா நாங்க வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ரோபோ தான், இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆப்போசிட் ரோபோ கிட்டே அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்பாரு. ஆனா அந்த ரோபோ ஆல்ரெடி அது மைண்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸை மட்டும் தான் எடுத்து இப்ப டேங்கோங்க இந்த ரோபோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும். வா அந்த ரோபோ சூப்பரா இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் போது அதுக்கு ஒரு விஷுவல் வரும். நிறைய ரோபோஸ்ங்க மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி செத்து போற மாதிரி இதுக்கு தெரியும். இதனால பயந்து போய் அந்த ரோபோ கிட்ட போகமே தூரமா அதே இடத்துல ஒரு டீச்சர் பசங்க எல்லாருக்கும் ரோபோ பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இப்ப அந்த பசங்க அந்த குட்டி ரோபோ பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாங்க. அங்க பாரு பழைய தகர டப்பா ரோபோ, வாங்க அதை போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட வந்து போட்டோ எடுத்து பாத்துட்டே இருப்பாங்க. அந்த டீச்சருக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்கிட்ட இருக்கிற டேட்டால இப்படி ஒரு ரோபோ பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ பாத்துட்டே இருப்பாரு. இப்ப அந்த பசங்க எல்லாம் போட்டோஸ் எடுத்துட்டே இருக்கும் போது டேங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். லைட் வெளிச்சம் பிடிக்காது. இப்ப டொப்புன்னு கீழே விழுந்துரும். என்னாச்சு, ஒருவேளை பேட்டரி போயிடுச்சான்னு எல்லாம் யோசிக்கும் போதுதான் கீழே ஒரு வண்டு இருக்கும். அதை யாரும் நசுக்க கூடாதுன்னு சொல்லி அது கையில எடுத்து வச்சிருக்கோம். அது போன உடனே எல்லா பசங்களும் சூப்பர் சூப்பர் இந்த ரோபோ அழகான ரோபோ அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த டீச்சருக்கு ஒரு டவுட் வந்துடும். இந்த ரோபோ எவ்வளவு இன்னசென்டா இருக்கு, யாரோட ரோபோவா இருக்கும்னு சொல்லி பார்க்கும் போதே அங்க வருவார். ஓ ரோபோ இது, நான் அந்த ரோபோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கு இதை கூட்டிட்டு போகவானும் போது ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும், காஃபி குடிக்கிறீங்களான்னும் போது காஃபி எல்லாம் இல்ல, என்கிட்ட டீ தான் இருக்கு, அது நல்ல டீ தான் உங்களுக்கு குடிக்கிறேன், அதுதான் காஃபி இல்லன்னு டீ குடிச்சு தொலைற அப்படின்னு சொல்லி ஹீரோ மைண்ட் வைஸ் நினைக்க டேங்குக்கு போன உடனே சும்மா இல்லாம எல்லா பொருளையும் நோண்டிக்கிட்டே இருப்பான். ஹீரோ டெடி சும்மாரா உடச்சிராங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது டேங்க் ரொம்ப வீக்கா இருக்கு, அதுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்பதான் அதோட வயிற்றுல இருக்கிற லிக்விட் ஊத்தின கண்ணாடி ஒன்னும் உடஞ்சிருக்கும். இது உடஞ்சிருக்கு, பட் எங்க எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை சரி பண்ணேன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுவாரு. நான் இப்போதைக்கு டெம்பரவரியா தான் பண்ணேன், பட் இதை நீ சரி பண்ணாதான் ரோபோ ரொம்ப நேரம் ஒர்க் ஆகும், இல்லைன்னா இது ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரோபோ அங்க பறக்குது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது பறவை, பச்சை கலர்ல இருக்கிறது என்னன்னா அது செடி அப்படின்னும் போது நிறைய கேள்விகளை கேட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த டீச்சருக்கு டவுட் வரும். நானும் நிறைய ரோபோகள் பார்த்திருக்கேன், ஆனா இந்த ரோபோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, நிறைய விஷயத்த இமேஜின் பண்ண ஆரம்பிக்க, மனுஷங்களை மட்டும் தான் இமேஜின் பண்ற பவரே இருக்கு, இந்த ரோபோக்கு இருக்குன்னா கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷலான ரோபோ, யாரோ ஒருத்தங்க மெனக்கிட்டு இதை ரெடி பண்ணிருக்காங்க. சோ இதை நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம். இதை தயாரிச்சவங்க யாரா இருப்பாங்க, அவங்க இப்ப எங்க இருப்பாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லும் போது இப்போ அந்த ரோபோட வியூவை பாக்குறாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் மானிட்டர் வச்சு ரோபோ எதெல்லாம் பாக்குதுன்றத அவரும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவர் ஆன்லைன்ல இது மாதிரி ஒரு ரோபோ இருக்கு, இந்த ரோபோக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி பண்ணணும், யாரும் இதை சரி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது சைனால இருக்கிற ஒரு லேடி, அவங்க ஒரு சயின்டிஸ்ட், அவங்க இந்த ரோபோ எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ரோபோட பாடியில இருக்கிற மெக்கானிசம் பத்தி எனக்கு தெரியும், அதை இங்க கூட்டிட்டு வாங்க, நான் ஃப்ரீயாவே சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை கேட்டு இந்த டீச்சரும் இதுக்கு அடுத்த உனக்கு பிரச்சனை இல்லை, நீ ரோபோ சைனா கூட்டிட்டு போ, அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்கன்னும் போது எது இந்த தகர டப்பா சரி பண்ணா நான் சைனாக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் வேணாம் சார், எதுக்கு, நாங்க இங்க ஏதோ சுத்தி பார்க்க வந்தோம், நாங்க வீட்டுக்கு போறோம் போது விளையாட நீ இவ்வளவு அழகான ரோபோ சடனா பேட்டரி ஏதாவது வீக் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, உனக்கு இது மேல அக்கறை இருக்கா இல்லையா, நீ சைனா கூட்டிட்டு போ, அங்க மட்டும் தான் சரி பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு போது ஹீரோ முதல்ல என்கிட்ட இருந்து தப்பிக்கணும், என்ன சொல்றது, சார் நான் ஒரு சூடா ஒரு டீ போட்டு வந்தேன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ரோபோ கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த டகர டப்பாவை நான் சைனா கூட்டிட்டு போனோமா, எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு பேசிட்டே வரும்போது டேங்கும் அது என்னது அப்படின்னும் போது அது ஒரு ஃபெஸ்டிவலா நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ கூடுவோன்னு அங்க ஓட ஆரம்பிச்சிடும். இப்ப ஹீரோக்கும் அவங்க மனைவி கிட்ட இருந்து மெசேஜ் வரும், எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ரிப்ளை பண்ணாம நான் ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்போ அந்த ரோபோ அந்த கூட்டத்துக்குள்ள போயிடும். சரி இதை விட்டுட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லி ஹீரோ போக ட்ரை பண்ணுவாரு. இங்க அந்த ரோபோவும் அந்த இடத்துக்கு போகும், அந்த இடத்துல எல்லா பொருளையும் பார்க்கும். இதெல்லாம் அழகா இருக்கே, என்ன வாங்குறது என்கிட்ட 100 தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும். கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ ஹீரோ பக்கத்துல வேகமா ஓடி வரும், கையில காஃபியோட ஓடி வர வேகத்துல காஃபில இருக்கிற எல்லாமே கீழே ஊத்த ஆரம்பிச்சிடும். என்னது இதுன்னும் போது நீ காஃபி என்னன்னு கேட்டல, இந்தா நீ கவலைப்படாத, டேங்க் எப்பவுமே கின் கூட இருப்பான், கின்னுக்கு டேன் த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீரோ கிட்டே பேசிட்டே இருக்கும். ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். ரோபோ இருந்தாலும் தமாலே அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க பாப்பாரு, ஒரு சொட்டு தான் இருக்கும். சரி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க, இது நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தா நம்ம ஒன்னா சைனாக்கு போலாம் அப்படின்னும் போது ஜாலி நம்ம ஒன்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா குஷியா ஹீரோவையே சுத்தி வரும். அதே இடத்துல இங்க ஹீரோனைய காமிக்கிறாங்க. ஹீரோட அக்கா அங்க வந்திருப்பாங்க. என்ன இது உடச்சிட்டியானும் போது அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இப்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு புரியுது, சில நேரத்துல அவன்
உன்னை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறான் போது அப்பெல்லாம் இல்ல. எனக்கு அவரை முதல்ல பார்க்கும்போது என்கிட்ட பேசின வார்த்தைகள் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் என்கிட்ட சொன்னாரு அவருக்கு டாக்டர் ஆகணும்ன்றது அவரோட கனவுன்னு. ஆனா உங்க அப்பாக்கு இப்படி நடந்த பிறகுதான் அவர் மாறிட்டாரு. அவரும் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வருவேன்னு நினைக்கிறேன், ஆனா வரவே இல்லை அப்படின்னும் போது கவலைப்படாத, நீ அவன் கூட இருக்கல, கண்டிப்பா அவன் மாறிடுவான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோனியும் எல்லாமே ஓகே, பட் நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதாவது எங்க ஹீரோவும் சைனாக்கு வந்திருப்பாங்க. அங்க ஒரு ஃபெஸ்டிவல் போயிருக்கும், ஒரே லைட்டிங்கும் ரொம்ப அழகா டெக்கரேஷன்லாம் இருக்கும். அதை பார்த்து டேங்குக்கு ரொம்ப பிடிச்சிரும், அழகா இருக்கேன்னு சொல்லி ரசிச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த பட்டாசோட சத்தத்தை கேட்டதுக்கு கொஞ்சம் பயம் வரும். பாஸ்டா நடந்த விஷயத்தான் யோசிச்சுட்டே இருக்கும். என்னடா என் பின்னாடி வந்து மாறியறா, இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தே, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டீச்சர் கிட்ட 2 பேர் வந்து இந்த ரோபோ இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல போட்டோஸ் போட்டீங்களா, இப்ப அந்த ரோபோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, யாரு நீங்க, எங்களுக்கு அந்த ரோபோ வேணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அவனும் அட்ரஸ் சொல்லிடுவான். இப்போ அவங்க ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சரி இந்த சைடு தான் இருப்பான், வாரம் போய் ரோபோ போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேகமா ஹீரோ பின்னாடியே வருவாங்க. இப்ப அடுத்த நாள் காலை ஹீரோ அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துருவாங்க. அது மிகப்பெரிய ரோபோ சம்பந்தப்பட்ட மியூசியம், எல்லா விதமான ரோபோட்ஸும் இருக்கும். அங்கதான் அந்த லேடி இருப்பாங்க. ஓ நீங்க வந்துட்டீங்களா, நான் நினைச்சு நீங்க வருவீங்க, கவலையே படாதீங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. இப்போ டேங்க்கு கிட்ட ஒரு குட்டி ரோபோ வரும். ரோபோ பார்த்துட்டு புதையல் சொல்லிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யாரும் அந்த ரோபோ வெளியே தனியா கூட்டிட்டு வராங்க. அந்த லேடி எங்க ரோபோன்னும் போது தெரியலன்னு சொல்லிட்டு வேகமா இவங்க ஓடி போவாங்க. அதே இடத்துல ரோபோவை அந்த டாய்ஸை வச்சுட்டு அட்ராக்ட் பண்ணி வேற இடத்துல கூண்டு இருக்கும், அந்த கூண்டுக்குள்ள நிறைய பொம்மைங்க இருக்கும். அந்த ரோபோவும் அதை பார்த்துட்டு இவ்வளவு புதையலா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து மாட்டிக்கும். இப்ப அங்க அந்த 2 ஆட்களும் இந்த ரோபோ இவ்வளவு சிம்பிளான திருடவே நான் நினைச்சு கூட பாக்கல, சரி ரொம்ப வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டு நம்ம தலைக்கிட்ட இந்த ரோபோ கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இவங்க போறாங்க. இதை பார்த்தா ஹீரோவும் டேங்க்குன்னு பின்னாடி ஓடி வருவாங்க. ரோபோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இப்ப அந்த ஐடி கார்டு அந்த கார்ல போடு, இந்த ஜிபிஓ இருக்கு, கண்டிப்பா அதை ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அந்த லேடியும் ஹீரோவும் பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த டகர டப்பாவை கிட்னாப் பண்ண இவ்வளவு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா பாதல இருக்கு அப்படின்னும் போது, உனக்கு தெரியலையா அது ரொம்ப ஸ்பெஷல் ஆனது, அப்படி என்ன ஸ்பெஷல் என் டகர டப்பா கிட்ட இருக்கு அப்படின்னும் போது, ரோபோலயே மொத்தம் 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷன் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா அதை பக்காவா அப்டேட் பண்ணும். செகண்ட் லெவல் அதை விடவும் அட்வான்ஸ்டா நிறைய விஷயத்த அதுவே செய்யும். ஆனா தேர்ட் லெவல் மட்டும் ஹியூமன்ஸோட பிஹேவியர் மாதிரி இருக்கும், அதுங்க சுயமா சிந்திக்க நினைக்கும், அது நம்ம சிட்டு ரோபோ மாதிரி. சோ இந்த டேலண்ட் இந்த ரோபோக்கு இருக்கனால தான் இதை யாராவது மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை நம்ம விடக்கூடாது. உன்னோட ரோபோ ரொம்ப ஸ்பெஷல் ஆனது, கண்டிப்பா அதை நம்ம தான் வச்சுக்கணும், சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு இப்படியா அப்படின்றத ஹீரோ சொல்லுவார். ஹீரோ கையில ரிங் இருக்குதா பாத்துருவாங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, வாய்ஸ் எங்க அப்படின்னும் போது, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அதே இடத்துல அந்த ரோபோ கூட்டிட்டு வந்து சில ஆட்கள் ஒரு ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த தகர டாபா கிட்ட இருக்கு, நம்ம தலை இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ட்ராக் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட வந்துருவாங்க. அந்த ரேடியோமா உள்ள போலான்னு போது, இருங்க அப்படின்னு அப்பதான் அவங்க மனைவி கிட்ட இருந்து கால் வரும். அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க மனைவியும் ஹீரோவா பார்த்து, இதுக்கு அடுத்த நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, நீ வீட்டுல நிம்மதியா இருக்கலாம், நான் அதுக்கடுத்து அவங்க கூட இருக்க மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அழக ஆரம்பிப்பாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியாது, அப்செட் ஆயிரும். என்னாச்சு நம்ம என் ஒய்ஃப் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க போது, டேய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்ல, தைரியத்தை இழக்காத, கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்ன ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திக்கோ. சரி நான் அப்புறமேட்டு அட்வைஸ் பண்ணேன், கதை ஓப்பன் ஆயிடுச்சு, வா உள்ள போலாம் அப்படின்ட்டு வேகமா உள்ள போய் பார்ப்பாங்க. டேங்க் உள்ள இருக்கும். அதை எப்படி ஓபன் பண்ணி வா இங்க இருந்து போயிடலான்னு போது, அது நடந்து வரும்போது சவுண்ட் கேட்கிறோம். டேங்க் உங்களோடது இல்ல, அது இப்ப எனக்கு தான் தேவை, உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒருத்தர் வெளியே வருவார். ஓ நீ தாண்டா வில்லனா, நீ தான் ரோபோ எடுத்துட்டியா? நம்ம டே 2 பேரும் எதுக்கடா அவங்கள போட்ட, இந்த ரோபோ பாத்துக்கதானே சொல்லி எங்கடா ஊர் சுத்த போயிட்டீங்க? சாப்பிட போயிட்டேன். சாப்பிடவா? டேய் இந்த ரோபோ என்னோடதுடா, நீங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னும் போது, யார் சொன்னா ஓ ரோபோ? சரி இதை நீ எங்க இருந்த எடுத்தனும் போது, அது சும்மா சுத்திட்டு இருந்துச்சுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ரோபோ, இதுக்குள்ள இன்னுமே அந்த சிப் இருக்கு, இந்த ரோபோக்குள்ள இருக்க சிப்பை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியல, இதை வச்சு இந்த உலகத்தையே மாத்தலாம் அப்படின்றத அவர் சொல்லுவார். ஓ சொல்றீங்க என்ன புரியல, ஆனா இந்த ரோபோ நாங்க கொடுக்க மாட்டேன் போது, இது ப்ரொஃபசர் பாபா ரெடி பண்ணது, இந்த ரோபோ உங்ககிட்ட நான் கொடுக்க விட மாட்டேன், இது என்னோட சொந்தம் சொல்லி அந்த ரோபோ புடிச்சு வச்சுப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணு தெரியாது. ஐயோ இந்த ரோபோ எப்படியா நம்ம கூட்டிட்டு போனமே சொல்லிட்டு அந்த லேடி ஏதாவது பண்ணடான போது, இந்த தகரடப்பா எனக்கு இருக்கு, இது வேஸ்ட், தண்டம், யூஸ்லெஸ் அப்படின்னு அவர் சொல்லும் போது அது கோவம் வந்துடும். டேங்க் தண்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கோவம் வரும்போது சூடான காத்து வர ஆரம்பிச்சு எல்லாம் பயந்து விட்டுருவாங்க. இப்ப எல்லாமே சண்டை போட்டுட்டு ஹீரோ கடைசியில அந்த ரோபோ பிடிச்சிருவாங்க. அந்த ஆளும் நீங்க தப்பு பண்றீங்க, அந்த ரோபோ பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின் போது, வாய மூடுறா, இது ஏன் ரோபோ, நான் எடுத்துட்டு போறேன்
போறேன்ட்டு அந்த லேடி இங்க பார். ப்ரொஃபசர் பாபான ஒரு ரோபோ சயின்டிஸ்ட் இருப்பார். அவர்கிட்ட இந்த ரோபோ பத்தி கேளு, மத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு கிடைச்சிரும். ஆனா இந்த ரோபோ ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு, அதோட லிக்விட் வெளியே வந்துட்டே இருக்கு, சீக்கிரமா அதை கொண்டு போய் இவங்க எல்லாரும் நான் பாத்துக்கிறேன், உன் ஒய்ஃபை விட்டு விலகி போகாத அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ அந்த ரோபோ தூக்கிட்டு வேகமா வெளியே ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப ஹீரோனி வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட திங்ஸ் எடுத்து வைக்கும் போது ஒரு வியூரோட கேப்ப ஒண்ணு பாப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும். ஏன்னா ஹீரோனியோட ஆபீஸ்ல தான் அவங்க சிஸ்டரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனிக்கு வந்து அடுத்த லெவல் போஸ்டிங் தரனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்ட்டி வச்சு இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோட சிஸ்டர் வருவாங்க. அந்த டைம் ஹீரோவும் வருவாரு. ஹீரோக்கு இந்த பார்ட்டில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஓரமா நிக்கும் போது அந்த அப்போ ஹீரோனி அந்த பியரை ஓபன் பண்ணும்போது கேப் கரெக்டா ஹீரோ கிட்ட வந்துடும். அவரை அதை எடுத்து வச்சுப்பாரு. அவர் சைலண்டா உட்காந்துட்டே இருக்கும் போது ஹீரோனிக்கு ஒரு மாதிரி லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு போது தெரியல, என் அக்கா இங்க வர சொன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு செலிப்ரேஷனா, இதெல்லாம் ஒரு பார்ட்டியை வச்சு செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னும் போது எங்க இந்த பார்ட்டி வச்சதே நான் தான், எனக்கு தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். இல்ல பரவாயில்ல, எனக்கும் ஆசை நான் டாக்டர் ஆகணும்னு, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் டாக்டர் ஆக மக்களுக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ அவர்கிட்ட இந்த மூடி எடுத்து ஹீரோனி கிட்ட கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும், அதை சரி பண்ணிடலாம், நீங்க ஞாபகத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் ஹீரோனுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கும், அதுக்கத்த 2 பேர் திருமணம் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோனி நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் டேங்க் தூக்கி வெளியே வந்துருவாரு. இப்ப டேங்க் ரொம்ப வீக் ஆயிரும். ஆல்ரெடி சரி பண்ண இந்த ஸ்கிராட்ச் இன்னும் பெருசாயிரும். லிக்விட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். தான் டயர்டா இருக்குன்னு அப்படியே மயங்கி விழுந்துரும். இப்போ ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வரும். ப்ரொஃபசர் பாபா தான். தம்பி, நீ வச்சிருக்க ரோபோ என்னோடது, அந்த ரோபோ பேரு ஜேம்ஸ், நான் அந்த ரோபோ உருவாக்குனேன், ஆனா தாழ்தல ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த ரோபோ உன்கிட்ட வந்துச்சு, அந்த ரோபோ இப்போ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குப்பா, என் ரோபோவை என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசும்போது கவலைப்படாதீங்க, ரோபோ உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரோபோ கூட்டிட்டு அந்த ப்ரொஃபசர் இருக்கிற இடத்த தேடி போறாரு. இப்போ ரோபோ கூட்டிட்டு ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பாரு. அங்க கடல் இருக்கும். அந்த கடலை பார்த்தோன்னே டேங்க் ரொம்ப குஷியாரும். அங்க போலாம் விளையாட நேரம் இல்ல, வா வீட்டுக்கு போலான்னு போது ப்ளீஸ் அங்க போலான்னு போது கூட்டிட்டு போவாரு. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் அந்த ரோபோ பார்க்கும். அழகா இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ டேங்க் முதல்ல எப்படி பார்த்தாரு, எப்படி ஃப்ரெண்ட் ஆனாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி வா போலான்னு போது இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு போது டைம் ஆயிடுச்சு டேன் வா அப்படின்னும் போது அது ஓடும் போது தண்ணியில விழுந்துரும். அது பிடிக்க போய் ஹீரோவும் தண்ணியில விழுந்துருவார். இப்போ டேங்கை தொடச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோவும் நான் டாக்டரா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அது என் அப்பாவோட ஆசையும் கூட, நான் அதே மாதிரி டாக்டர் ஆனேன். ஆனா ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. பார்த்தா என்னோட அப்பா கார் ஆக்சிடென்ட்னால அவரோட உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என் அப்பா பார்த்த பிறகு என் மைண்டே பிளாக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது, ஆட்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷத்துல அப்படியே நான் உறைஞ்சு போயிட்டேன், என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ள 2வது டாக்டர் வந்து சரி பண்றதுக்குள்ள என் அப்பா இறந்துட்டாரு. சொந்த அப்பாவையே என்னால காப்பாற்ற முடியல, நான் டாக்டரா இருந்த என்ன பிரயோஜனம், எனக்குள்ளேயே குற்ற உணர்வு அதிகமா வர ஆரம்பிச்சது. அதனால நான் வீட்டை விட்டு வெளியவே வரல, வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல போனா நான் உன்னை வேஸ்ட் தண்டம்னு சொல்லுவேன்ல, அதெல்லாம் நான் இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. ஆனா டான் எதுவுமே சொல்லாம நீ என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும். நம்ம போலாம் அப்படின்னும் போது வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு இல்ல உன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. இப்போ வந்து ப்ரொஃபசர் இருப்பாரு. வா தம்பி நீ வருவேன்னு நினைக்கவே இல்ல, கஷ்டப்பட்டு இவன் எங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. எல்லாமே சொல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த ரோபோ இங்க வந்து தவறி போயிடுச்சு, இவன் பேரு ஜேன், இவன் கிட்ட நான் கொடுத்த லிக்விட் இதுதான் சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு. பட் ஆனா டேங்குக்கு அவரை பார்த்தாலே பயம் இருக்கும், அவர்கிட்டயே போகாது, ஹீரோவே புடிச்சிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கும். டேங்க் இதுதான் உன் வீடு, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லி ஹீரோ விட்டுட்டு போவாரு. ஆனா அதை இல்ல நான் கூட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஜே நீ என் கூட தான் இருக்கணும், நான் தான் உன்னோட பாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் அந்த ரோபோ பிடிச்சு வச்சுப்பார். இப்போ ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பார், ரொம்ப சோகமா இருப்பார். இப்போ டக்குன்னு ஒரு கார் அவர் கிட்ட வந்து நிற்கும். அந்த காருக்குள்ள இருந்து அந்த பிளாக் கோட் போட்டவர் இறங்குவாரு. எங்க டேங்க் அவன் கிட்ட கொடுத்துட்டியா, நீ ஏன் இப்படி இருக்க, நான் சொல்றத தெளிவா கேளு, நீ தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன், அந்த ப்ரொஃபசர் பாபா பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை காமிப்பாரு. அதே நேரத்தில் எங்க டேங்க் நின்றுட்டே இருக்கும். அவரு ஒரு கரும்பை பயங்கரமா உடைச்சிக்கிட்டே இருப்பாரு. அவர் பண்றதெல்லாம் பார்த்து அது பயப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ப்ரொஃபசரும் இவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது வார்ல எல்லாம் மனுஷங்களை விடவும் ரோபோவை ஃபைட்டுக்கு அனுப்புனா மனுஷனோட உயிர் பலி குறையும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டெஸ்ட் பண்ணும் போதுதான் அங்க எல்லா ரோபோ மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருந்ததுங்க. ஆனா ஒரு ரோபோ மட்டும் கன் சவுண்ட் பார்த்து பயந்துட்டு பதற ஆரம்பிச்சது. அதுக்குள்ள இப்படி ஒரு ஃபீலிங் இருந்ததை முதல்ல ப்ரொஃபசர் பாபா தான் பார்த்தாரு. ஆனா யார்கிட்டயும் சொல்லாம அந்த விஷயத்த பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு லெவல்ல அந்த ஃபைட்டை பார்த்து அது பயந்து போய் கண்ணும் மண்ணு தெரியாம எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்க நின்னுட்டு இருந்த செக்யூரிட்டி அதை போட்டு தள்ளிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து எல்லாமே அதை நிறுத்த சொன்னாங்க. அப்போ அந்த டைம் ப்ரொஃபசர் பாபா எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு
பண்ணிட்டு அந்த ரோபோக்குள்ள இருக்க சிப்பை மட்டும் திருடிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து போலீஸ் எல்லாமே அவரை தேட ஆரம்பிச்சாங்க, அந்த சிப்பையும் கூட. ஏன்னா அந்த சிப்பை வச்சு அவர் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றதுக்கான முடிவுல இருந்தாரு. அவரை தான் எல்லாம் தேடிட்டு இருந்தார். இப்ப அந்த சிப்பை அவர் கையில கிடைச்சா அதை வச்சு அவரு நிறைய தவறான விஷயங்களை பண்ணுவார். உடனே நம்ம உன்னோட ரோபோ காப்பாத்தணும் போது ஹீரோ டக்குன்னு கார் எடுத்துட்டு வேகமா ரோபோ தேடி போக ஆரம்பிப்பார். அதே நேரத்துல இங்க ரோபோ பாஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும். இப்பதான் இப்போ இந்த ரோபோக்குள்ள வச்சிருக்காங்க, சோ அதோட மெமரி எல்லாம் ஞாபகம் வரும். இவர் மோசமான ப்ரொஃபசர், இவர் என்ன அழிச்சிருவாரு, இவர் என்ன ஏதாவது பண்ணிருவாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கும். நீ எங்க வேணா ஓட, நீ கடைசியில எங்க தான் மாட்டுவ, இந்த வாட்டி மட்டும் நான் சொன்ன மாதிரி நீ செய்யலன்னா உன் உடம்பு பீஸ் பீஸா உடச்சு வேற ஒரு மாடல ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருப்பார். இப்ப ஹீரோவும் அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவார். வந்து பார்த்தா அந்த ரோபோ பயந்துகிட்டு இருக்கும். நீ ஒன்னும் பயப்படாத, நான் வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லுவார். இப்ப அந்த ப்ரொஃபசரும் கேமராவை ஆன் பண்ணுவார். இப்ப ரோபோ என் கையை விட்டு மீறி போயிடுச்சு நீ நினைச்சியா? இல்ல, ரோபோ எங்க போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நான் டேட்டாவா சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ரோபோ பத்தி? இதை வச்சு நான் பெரிய மாஸ்டர் பிளானே போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஹியூமன்ஸோட தாட் இருக்கக்கூடிய ரோபோட்டை நம்ம நிறைய பேர் உருவாக்கினா இந்த உலகமே வித்தியாசமா மாற வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ரோபோஸ் எல்லாம் வாருக்கு போயிடுச்சுன்னா வச்சுக்கோயேன், வேற லெவல்ல மாறும். இந்த உலகத்திலேயே ரோபோவோட டெவலப்மெண்ட்டை நான் வேற லெவலுக்கு கொண்டு போக போறேன். ஆனா முட்டாள்தனமா நீ நடுவுல வந்து இந்த ப்ராஜெக்டே சொதப்ப பாக்குற. யாரு நீ, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் கோவப்படுறாரு. இதுக்கத்த அந்த ரோபோக்கு ஹெல்ப் பண்ண நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ரோபோ பயந்துரும். கென் இங்க இருக்காத, நம்ம எஸ்கேப் ஆயினா ஒரு மோசமானவர் சொல்லிட்டே இருக்கும். இப்ப சண்டை போடும் போது ஒரு லெவல அந்த ப்ரொஃபசரை அடிச்சிருவாங்க. அவருக்கு கோவம் வந்துரும். அங்க இருந்து எல்லா ரூமையும் லாக் பண்ணிடுவாரு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ அடிக்க வருவாரு. இது ஒரு டகரர் அப்பா, இதுக்கு சப்போர்ட்டுக்கு நீயா, இது வேஸ்ட் தண்டான போது திரும்ப ரோபோ கோவம் வந்துரும். ஏன்னா வேஸ்ட்னு சொல்லாதன்னு சொல்லி அது இடிக்கும் போது ஹீரோ அங்க இந்த மேக்னெட்டை ஒண்ணு எடுத்துப்பாரு. அது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற ஒரு பெரிய கையை ஆப்ரேட் பண்ணி அந்த வயசானவரை அடிச்சு காலி பண்ணுவாரு. ஆனா அப்படி பண்ணும்போது தவறுதெல்லாம் டேங்க் மேல ஒரு பெரிய மிஷின் வந்து விழுந்துரும். அதனால அதோட உடம்புல இருக்கிற எல்லா பொருளும் டேமேஜ் ஆயிரும். இப்போ ரோபோ ஆப்ரேட் பண்ணணும். ஆனா ஹீரோக்கு அது பண்ண தெரியாது. வெளியதான் ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு. ஆனா அவரை உள்ள வரவும் முடியாது. இப்ப அவருக்கு ஹீரோ கால் பண்ணுவாரு. இதை நான் எப்படி சரி பண்ணணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இதை ஏதாவது உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது இங்க பாரு அங்க ஏதாவது ஒயர் கட் ஆயிருக்கான்னு செக் பண்ண அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆமா சரிங்க, ஒரு ஒயர் கட் ஆயிருக்கு, அதை சரி பண்ண. இப்போ 2 கனெக்ஷனை நீ அந்த பிளக் பாயிண்ட்ல சொருகணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்டான பிளக் பாயிண்ட்ல நீ சொருகலைன்னா இவனோட டேட்டாஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும், இவனோட சிஸ்டமே கிராஷ் ஆயிடும். நீ கரெக்டான இடத்துல பிளக் பாயிண்ட வச்சாதான் இதுக்கு உன்னை பத்தின எல்லா நினைவுகளும் இருக்கும். இதை வச்சு நம்ம இன்னுமே ரிசர்ச் பண்ணலாம், இதை நல்லபடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவார். ஹீரோக்கு பதட்டம் வந்துடும். அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது எப்படி பயந்தாரோ அப்படியே பயப்படுவாரு. அப்பாவை நான் இழந்துட்டேன், இவ்வளவு நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு ஹீரோ ஏதோ ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரோபோ ஆன் ஆகும். ஆனா வேற ஒரு வாய்ஸ்ல புதுசா அப்டேட் ஆன மாதிரி ஆயிரும். அதோட பல இன்ஃபர்மேஷன் எல்லாமே போயிடும். டேங்க் உனக்கு என்ன ஆச்சு, டேங்க் ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டேன், உனக்கு நான் ஞாபகம் இருக்கேன், நான் தான் கின் உன்னோட ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது உன் வீடு, உன்னை ஜேமன் சொல்லுவாங்க, இங்க இருந்து நீ தப்பிச்ச, எப்படி என்கிட்ட நீ வந்தன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இப்போ அந்த ரோபோ யோசிக்கும். அந்த ரோபோ இந்த ப்ரொஃபசரோட டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருக்கும். அப்படி தப்பிச்சு நடந்து போகும், மழை புயல் எல்லா இடத்தையும் நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு குதிரையை பார்ப்போம். அந்த குதிரைங்க அழகா இருக்குன்னு சொல்லி அந்த வண்டியிலே அது ஏறிக்கும். அந்த வண்டியில டேங்குண்டமா சில வார்த்தைகள் இருக்கும், அதாவது பார்த்து வச்சுக்கும். அதுக்கடுத்து மரத்தடியில உட்காரும் போது தான் ஹீரோவை சந்திக்கும். இப்ப ரோபோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். எனக்கு தெரியும் கென், நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னும் போது ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி திரும்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இப்ப போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க, அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வைப்பாங்க. இப்ப அந்த ஆபீசர் அங்க வருவாங்க. இதுக்கு அடுத்தது டேங்க் உன்கிட்ட தான் இருப்பா, ஆனா நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். டேங்க் உங்க கூட வச்சுக்கணும். டேங்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயம் டேட்டாவை நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணணும். இந்த டேங்க் கிட்ட இருக்கிற டேட்டாஸ் மூலியமா நாங்க புதுசா ஒரு நல்ல விஷயத்த உருவாக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் பிசினஸ், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னும் போது ஹீரோ சிரிப்பாரு. கண்டிப்பா. இப்ப ஹீரோ பாப்பார், ஓ நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு வருவார். இங்க அவங்க மனைவி மோதிரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு வெளியே போக பாப்பாங்க. இப்ப அந்த ரோபோ நீங்க போகக்கூட அப்படின்னு சொல்லி தடுக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வழி விடு அப்படின்னு. உடஞ்சு போனதை சரி பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ கேட்பார். ஆமா சரி பண்ணிட்டேன், இதுக்காக நான் இது உடைக்க மாட்டேன், இங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க. இங்க பாரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் பேச வருவாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். இப்ப அந்த ரோபோ ஆல்ரெடி ஹீரோ ரோபோ கிட்ட பேச வச்சுதான் ரெக்கார்ட் பண்ணிருக்கும், அதை பிளே பண்ணிடும். ஆரம்பத்திலே இவர் திட்ட மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இன்னும் ஒளர திரும்ப ஏதாவது கோளரா பண்ணாதடா அப்படின்னும் போது இரு நான் கரெக்டா வைக்கிறேன் போது ஹீரோ ரோபோ கிட்ட என்ன சொல்லிப்பானா, என் மனைவி ரொம்ப நல்லவ, எனக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணா, பாசமா பேசியிருப்பார், அதனாலே பண்ணி காமிக்கும். இப்ப ஹீரோவும் நீ கவலைப்படாத, எனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன், என்னை விட்டு போகாதன்னு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனே அவர் கொடுத்த அந்த கிஃப்டா கையில கொடுத்துட்டு எனக்கு தெரியும் நீங்க மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு
சொல்லிட்டு இந்த ரோபோ பார்த்துட்டு நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போது ரோபோ பார்க்கும். என்ன 2 ஹார்ட் துடிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமா 2 ஹார்ட் துடிக்குது அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம், குழந்தைய நானே பாத்துக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப தெரியுது நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்க, நீங்க நல்லா பாத்துப்பீங்க. இதை கேட்ட ரொம்ப அப்படியே எமோஷனலா ஆயிருவாரு. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இப்ப 2 பேரும் கிஸ் பண்ண வர ரோபோ என்ன நடக்குது, டேய் நீ சின்ன பையன் உனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை போட்டுட்டு இதோட படத்தை முடிக்கிறாங்க. டேங்க் இன்னும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பேசிட்டே இருக்கு. இப்போ படத்தோட லாஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு டேங்க்கும் கூடயே இருக்கும். அவங்க ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் ரொம்ப கியூட்டா அழகா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சலும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.